இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக முபாரக். தலைப்புச் செய்திகள். நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை எதிர்த்து தமிழக காங்கிரஸ் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. 10ஆம் வகுப்பு தேர்வை எழுத அனுமதிக்காத விவகாரம். 3 ஆசிரியர்களை இடைநீக்கம் செய்து கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டம். பட்ஜெட் அறிக்கையை கிழித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. விரிவான செய்திகள். நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசை கண்டித்தும் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை எதிர்த்தும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் தமிழக அதிமுக அரசை கண்டித்தும் சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை முன்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய EVKS இளங்கோவன், ஏழைகளையும் விவசாயிகளையும் வஞ்சிக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாகவும், பணக்காரர்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு உதவும் வகையில்தான் இந்த நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அறிவொளி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக EVKS இளங்கோவன் தெரிவித்தார். மேலும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்த அவர், அதிகாரி அறிவொளி கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்து CBI விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என EVKS இளங்கோவன் கோரிக்கை விடுத்தார். டாக்டர் அறிவொளி மரணமடைந்திருப்பதாக செய்திகள் கடந்த வாரம் வந்தது. ஆனால் இப்போது இயற்கை மரணமல்ல, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதில் சுகாதார அமைச்சருக்கும் பங்குண்டு என்பது பரவலாக பேசப்படுகின்றது. இதை உடனடியாக மாநில அரசு விசாரிக்க வேண்டும். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 54 பேரை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்து இலங்கை படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 33 மீனவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை 27ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து கடந்த சனிக்கிழமை மீன்பிடிக்க சென்ற 21 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது தொடர்பாக ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இருநாட்டு மீனவர்களுக்கு இடையே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 54 பேரையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்படும் வரை ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கரையோரங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். கீழப்பெரும்பள்ளம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6 மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காத தலைமை ஆசிரியர் உட்பட 3 பேரை பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்துள்ளனர்.
கீழப்பெரும்பள்ளம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சாந்தி, காயத்ரி, தமிழ்ச்செல்வி, ரேணுகா, கனிதா, சுபாஷ் ஆகிய 6 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத பள்ளி நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. எனவே மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமியிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். உத்தரவின் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் அந்த 6 மாணவர்களும் சரியாக படிப்பதில்லை என்றும் இவர்கள் தேர்வு எழுதினால் பள்ளியின் 100% தேர்ச்சி மதிப்பு குறைய வாய்ப்புள்ளதால் தேர்விற்கு அனுமதி அளிக்காததும் தெரியவந்தது. எனவே மாணவர்களை தேர்வு எழுத தடை செய்த தலைமை ஆசிரியை ஷீலா ராணி, வகுப்பாசிரியர் ஆனந்த் மற்றும் பரமானந்த் ஆகியோரை மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளனர். நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் மோடிக்கே நம்பிக்கை இல்லை என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிலம் கையகப்படுத்தும் மசோதா குறித்து பிரதமர் வானொலியில் உரையாற்றியபோது அரசியல் ஆதாயத்திற்காக பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அவதூறுகள் பரப்பி வருவதாக தெரிவித்திருப்பது ஏற்புடையது அல்ல என தெரிவித்துள்ளார். விவசாயத்திற்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் அளிக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அதனை ஒட்டியே சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள ஜி.கே. வாசன், அதன் அடிப்படையிலேயே 2013ஆம் ஆண்டில் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் விவசாயிகளின் கருத்து அறிந்து முக்கிய அம்சங்கள் அன்றைக்கு இச்சட்டத்தில் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது இச்சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அதனால் பெரும்பாலான அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே அத்தகைய எதிர்ப்புகளை திசை திருப்பவே வானொலி உரையில் எதிர்க்கட்சிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டை பிரதமர் தெரிவித்துள்ளதாகவும் தற்போது இந்த சட்டத்தை மாநில அரசுகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றும் கூறியிருப்பது அவருக்கே இந்த சட்டத்தில் முழு நம்பிக்கை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தை மேலவையில் நிறைவேற்ற முடியாத நிலையில் பாஜக உள்ளதாகவும் விவசாயிகளுக்கு எதிராக உள்ள காவிரி, முல்லை பெரியாறு, மீத்தேன், நிலம் கையகப்படுத்தும் சட்டம் போன்ற எந்தவொரு சட்டத்தையும் திட்டத்தையும் தமாக ஆதரிக்காது எனவும் தனது அறிக்கையில் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை மீனவர்கள் இடையேயான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை சென்னையில் நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை கடல் பகுதியில் இரு நாட்டு மீனவர்களிடையே நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக இரு நாட்டு அரசுகளின் ஏற்பாட்டில் இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சென்னையில் கடந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி முதல்கட்ட பேச்சுவார்த்தையும் மே 12ஆம் தேதி கொழும்புவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றன. இந்நிலையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இக்கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசும் இலங்கை அரசும் சென்னை பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஒப்புக் கொண்டுள்ளன. இதைத் தொடர்ந்து நாளை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இன்று இலங்கை அரசு உயரதிகாரிகள் 4 பேருடன் மீனவர் சங்க தலைவர்கள் 10 பேர் சென்னை வந்துள்ளனர். இப்பேச்சுவார்த்தையில் தமிழக மற்றும் புதுச்சேரி அரசுகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்று இரு நாட்டு மீனவர் இடையேயான நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் விதமாக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். இதனிடையே மீனவர்கள் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் வகையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 54 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மேயர் துரைசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் 2015-16ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் துரைசாமி இன்று தாக்கல் செய்தார். அப்போது பட்ஜெட்டில் முக்கிய அம்சங்கள் குறித்து பேசிய மேயர் துரைசாமி, கடந்த 3 ஆண்டுகளில் 419 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் 218 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போது 165 பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு 300 கோடி ரூபாயும், புதிய பாலங்கள் கட்டுமான விரிவாக்க பணிகளுக்கு 42 கோடி ரூபாயும், மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் புதிய மின் விளக்குகள் அமைக்கவும், மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் LED விளக்குகள் பொருத்த 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோன்று பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை மற்றும் வணிக வளாகங்கள், மண்டல அலுவலகங்கள் கட்டும் பணிக்கு 122 கோடி ரூபாயும், மாநகராட்சி பள்ளிகளுக்கு புதிய ஆசிரியர்கள் நியமிப்பது மற்றும் உபகரணங்கள் வாங்குதல் போன்ற திட்டங்களுக்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக மேயர் துரைசாமி தெரிவித்தார்.
இதனிடையே மாநகராட்சி பட்ஜெட்டில் சென்னை மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்த அம்சங்களும் இல்லை என்றும் இது மக்கள் விரோத பட்ஜெட் என கூறி திமுக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் 2015-16 ஆண்டுக்கான நிதி அறிக்கையை கிழித்து போட்டு வெளிநடப்பு செய்தனர். காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டும் விவகாரம் குறித்து ஆலோசிக்க தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது, ராசிமணல் ஆகிய இடங்களில் கர்நாடக அரசு 2 தடுப்பணைகளை கட்டவுள்ளது. அதற்காக அம்மாநில பட்ஜெட்டில் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இதை கண்டித்து வரும் 28ஆம் தேதி விவசாய சங்கம் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கர்நாடக அரசை கண்டித்து இன்று தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக முதலமைச்சர் வேட்பாளரும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பாமகவினர் பங்கேற்று கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், கேரளா, கர்நாடகாவில் மாநிலம் தழுவிய பிரச்சினை என்றால் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடுவதாகவும், ஆனால் அந்நிலைமை தமிழகத்தில் இல்லை என்றும் தெரிவித்தார். எனவே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க தமிழக அரசு அரசியல் கௌரவம் பார்க்காமல் உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்றும், அனைத்துக் கட்சி தலைவர்களும் சேர்ந்து பிரதமரை சந்தித்து மனு அளித்து அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மத்திய அரசும் கலந்து இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மேகதாட்டு அணை கட்டினால் அங்கே 48 TMC தண்ணீர் கொள்முதல் கொள்ளும். அங்கே பிறகு காவிரியில் டெல்டா பகுதியிலே நீர் வராது. இது தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை. இதில் அரசியல் எதுவும் பார்க்காமல் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். கூட்டி அனைத்து தலைவர்களும் அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து கர்நாடகாவில் அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கூற வேண்டும். விவசாய சங்கம் சார்பில் 28ஆம் தேதி நடக்கும் முழு அடைப்பு போராட்டத்தில் பாமகவும் பங்கேற்கும் என கூறிய அன்புமணி, இந்த முழு அடைப்பிற்கு தமிழக அரசும் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவதை தடுக்க வரும் 28ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக தனது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அளிக்கும் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக அரசு அங்குள்ள அணைகள் நிரம்பியவுடன் உபரி நீரை மட்டுமே தமிழகத்திற்கு வழங்குகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தமிழகத்திற்கு உபரியாக உள்ள நீரை வழங்கி வந்த கர்நாடகா அந்த தண்ணீரையும் தாங்களே தேக்கி வைத்துக் கொள்ள மேலும் 2 அணைகளை மேகதாது என்ற இடத்தில் கட்ட முடிவு செய்து அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியனும் அமைப்பின் நிர்வாகிகளும் தமிழகத்திலே உள்ள ஆளும் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளையும் நேரில் அழைத்து வரும் 28ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். இதனிடையே வரும் 28ஆம் தேதி முழு அடைப்பு நடத்த அனைத்து கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து பிரதமரை நேரில் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தவும், தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கை விரைவுபடுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று தெரிவித்த அவர், இதற்கு பிறகாவது இந்த பிரச்சினையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக ஆளும் கட்சி விவசாயிகளின் தொடரும் துயரங்களை களைந்திட முன்வர வேண்டும் என்று கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் நடத்த முன்வந்துள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தனது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நல்கும் என்பதையும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். காவிரியில் கர்நாடகா அணை கட்டுவதை தடுக்க கோரி தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பந்திற்கு கொங்குநாடு மக்கள் கட்சி முழு ஆதரவு அளிப்பதாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தலைவாசலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன் தமிழக முதலமைச்சர் தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகளது பிரச்சினைகளை கேட்டறிந்தார். ஆனால் விவசாயிகளின் பிரச்சினைகளை கேட்கவில்லை. இந்த செயல் வேதனை அளிப்பதாகவும், மேலும் காவிரியில் கர்நாடக அணை கட்டுவதை தடுக்க கோரி தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி நடக்கவுள்ள பந்திற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி முழு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தார். அந்த பந்திற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி முழுமையான ஆதரவை தருகின்றது. அதிலே வேறு கருத்தில்லை. மேலும் ஆத்தூரை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும், தனியார் சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவையில் உள்ள தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த மாநாட்டில் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை திரும்பப் பெற கோரியும், மசோதாவிற்கு ஆதரவளித்த அதிமுக அரசை கண்டித்தும் இன்று காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் குலாம் மொய்தீன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தொடர்ந்து மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு வரும் பாஜக அரசை கண்டித்தும், தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலை கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். விவசாயிகளுடைய அனுமதி பெறாமல் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு 4 பங்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். விவசாய நிலத்தை கையகப்படுத்தி 5 ஆண்டுகளுக்குள்ளே அதை பயன்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மீண்டும் வாழ்வுரிமை தர வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நடத்துகின்ற இந்த போராட்டம். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலையில் அண்ணா சாலை முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் சி.டி. மெய்யப்பன் தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் அரியலூரில் பேருந்து நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுடைய ஒப்புதலின்றி ஒரு இடத்தை எடுக்க முடியாது. விவசாயிகளிலே 80% பேர் ஒப்புதல் தந்தால்தான் ஒரு இடத்தை எடுக்க முடியும். அந்த ஒப்புதல் இன்றி இந்த இடத்தை எடுக்க முடியும் என்று இந்த பாரதிய ஜனதா மோடி அரசு முயற்சி செய்கிறது. அவசர சட்டம் வைத்திருக்கிறது. அதை கடுமையாக காங்கிரஸ் கட்சியும் மற்ற கட்சிகளும் எதிர்க்கின்றன. அந்த சட்டத்தை முழுமையாக வாபஸ் வாங்குகிற வரை காங்கிரஸ் தொடர்ந்து போராடும். இதே கோரிக்கையை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் புஷ்பராஜ் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் இதாயத்துல்லா, மாநில பேச்சாளர் குணா பரமேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் அண்ணா சிலை அருகே மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை திரும்பப் பெற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மயூரா ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் விவிடி சிக்னல் அருகே காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இப்போராட்டத்தில் மத்திய மாநில அரசை கண்டித்தும், வேளாண் துறை அதிகாரி முத்துசாமி மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் கரூர் மாவட்டத்தில் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி மாவட்ட தாலுகா அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, பொதுச் செயலாளர் தணிகாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். முன்னேற துடிக்கும் பெண்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்கிறோம். உங்கள் திறமையை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா? உங்கள் மதிப்பை யாரும் உணரவில்லையா? இதோ நாங்கள் இருக்கிறோம். இது பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படும் தொண்டு நிறுவனம். நாங்கள் குறை கொண்டோ குற்றம் கண்டோ யாரையும் ஒதுக்கவில்லை. பெண்கள் அனைவருமே சக்தியின் அம்சம், சாதிக்கும் வம்சம். தொடர்புக்கு ஆட்வின் பெண்கள் தொண்டு நிறுவனம். Satisfaction beyond the expectation. Toronto, Dubai, Riyadh, Kuwait and Bangkok.
Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. முன்னேற துடிக்கும் பெண்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்கிறோம். உங்கள் திறமையை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா? உங்கள் மதிப்பை யாரும் உணரவில்லையா? இதோ நாங்கள் இருக்கிறோம். இது பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படும் தொண்டு நிறுவனம். நாங்கள் குறை கொண்டோ குற்றம் கண்டோ யாரையும் ஒதுக்கவில்லை. பெண்கள் அனைவருமே சக்தியின் அம்சம், சாதிக்கும் வம்சம். தொடர்புக்கு ஆழ்வின் பெண்கள் தொண்டு நிறுவனம். செய்திகள் தொடர்கின்றன. அனல்மின் நிலையங்களுக்கு உதிரி பாகங்கள் வாங்குவதில் நடைபெற்ற ஊழல் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் வடசென்னை அனல்மின் நிலையங்களுக்கு இடைத்தரகர்கள் மூலம் தனியாரிடம் இருந்து தரமற்ற உதிரி பாகங்கள் வாங்கியதாகவும் இதன் மூலம் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தமிழக அரசு இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மசூதிகளையும் தேவாலயங்களையும் தேவையானால் இடிக்கலாம் என சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது உருவ பொம்மையை எதிர்த்து தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் உள்ள தேவாலயம் மற்றும் மசூதிகளை தேவையானால் அகற்றலாம் என சில தினங்களுக்கு முன்பு சுப்பிரமணிய சாமி கருத்து தெரிவித்துள்ளார். சுப்பிரமணிய சாமியின் இந்த கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் பேகம்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுப்பிரமணிய சாமியின் உருவ பொம்மையை எரித்து தமுமுகவினர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சுப்பிரமணிய சுவாமியை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கைது செய்து சிறைச்சாலையிலே அடைக்க வேண்டும். தமிழகத்திலே சுப்பிரமணிய சுவாமி நுழைவதற்கு தமிழக அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டத்திலே சுப்பிரமணிய சுவாமி கருத்துக்கு எதிராக உருவ பொம்மையை எதிர்த்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு காட்டியிருக்கிறோம். மேலும் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் சுப்பிரமணிய சுவாமியை கைது செய்ய கோரியும் வலியுறுத்தினர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சுப்பிரமணிய சாமியை கண்டித்து தமுமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மசூதிகளையும் சர்ச்சுகளையும் இடிக்க சொல்லும் சுப்பிரமணிய சாமியை உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சாமியை தமிழகத்தில் நுழைய விடாமல் தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி அருகே முறையாக குடிநீர் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மாலைக்காட்டுப்பட்டி என்ற கிராமம் உள்ளது. இப்பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 6 மாத காலமாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை எனவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் இன்று மணப்பாறை துவாரங்குறிச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த நகர போலீசார் குடிநீர் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். வேதாரண்யத்தில் நீதிபதி தாக்கப்பட்டதை கண்டித்து சிவகங்கையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள உரிமையியல் மற்றும் நீதித்துறை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பாக வேதாரண்யத்தில் நீதிபதி கலா தாக்கப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் நீதிபதி தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளியை கைது செய்ய கோரியும் நீதிபதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த நீதிபதியை தாக்கிய நபர்களை
உடனடியாக கைது செய்ய வலியுறுத்த கோரியும் நீதித்துறை நடுவர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அதுபோல இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள நீதித்துறை நடுவர் அனைவருக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசையும் மத்திய அரசையும் இந்த சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை அருகே திருமணமான ஒரே ஆண்டில் இளம்பெண் தீ வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே பேயன்பட்டியை சேர்ந்தவர் தேவி. இவருக்கும் தனவயலை சேர்ந்த தனபாலு என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணமானது. துபாயில் வேலை பார்த்து வந்த தனபால் தற்சமயம் விடுமுறையில் ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன் தேவி தீ வைத்துக் கொண்டார். தகவல் அறிந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி தேவி இன்று உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் தேவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட விழுப்புரம் சரக காவல் துணைத் தலைவர் சுமித் சரண் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் சரக காவல் துணைத் தலைவராக இருந்த முருகன் நெல்லைக்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து அங்கு பணியாற்றி வந்த சுமித் சரண் விழுப்புரம் சரக காவல் துணைத் தலைவராக மாற்றப்பட்டார். இந்நிலையில் சுமித் சரண் இன்று விழுப்புரம் சரக காவல் துணைத் தலைவராக அதன் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பெண்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலையை கொண்டதால் விபத்து அதிகம் நடைபெறுவதை தடுக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்க உள்ளன. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாளை நடைபெறவுள்ள முதல் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் விளையாட உள்ளன. ஆக்லாந்தில் நடைபெறும் இந்த போட்டி இந்திய நேரப்படி காலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்பிரிக்க அணியில் ஆசிம் ஆம்லா, டிவில்லியர்ஸ், டுப்ளிசிஸ், மில்லர், டுமினி, ராஸ்கோ போன்ற சிறந்த பேட்ஸ்மேன்களும் ஸ்டைன், மோர்கல், அபாட், இம்ரான் தாயிர் போன்ற சிறந்த பந்து வீச்சாளர்களும் உள்ளனர். அந்த அணி தனது லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகளுடன் தோல்வியை தழுவியிருந்தாலும் மற்ற அணிகளுடன் சிறப்பாக விளையாடி அபார வெற்றி பெற்றுள்ளது. மேலும் தனது காலிறுதி ஆட்டத்தில் இலங்கை அணியை அபாரமாக வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. இதேபோல் சொந்த மண்ணில் விளையாடி வரும் நியூசிலாந்து அணி நடைபெற்ற அனைத்து லீக் ஆட்டத்திலும் வென்று தனது காலிறுதி ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை அபாரமாக வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அந்த அணியில் மெக்குல்லம், குப்தில், கோரி ஆண்டர்சன், வில்லியம்சன் போன்ற சிறந்த பேட்ஸ்மேன்களும் ஜைன்ஃபோல்ட், விக்டோரி போன்ற தலைசிறந்த பந்து வீச்சாளர்களும் உள்ளனர். இந்த இரு அணிகளும் இதுவரை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் விளையாட உள்ளது. சிட்னியில் நடைபெறும் இந்த போட்டி இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமிற்கு 2484 ரூபாயாகவும், ஒரு சவரனின் விலை 19,872 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 40 ரூபாய் 30 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 37,645 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம் வழங்குவோர் Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமிற்கு 136.25 திர்ஹம்களாக விற்பனையானது.
இது இந்த ரூபாயின் மதிப்பில் 2312 ரூபாய் 18 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமிற்கு 143.50 திர்கங்களாக விற்பனையானது. இது இந்த ரூபாயின் மதிப்பில் 2435 ரூபாய் 21 காசுகளாக விற்பனையானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை எதிர்த்து தமிழக காங்கிரஸ் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. 10ஆம் வகுப்பு தேர்வை எழுத அனுமதிக்காத விவகாரம். 3 ஆசிரியர்களை இடைநீக்கம் செய்து கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டம். பட்ஜெட் அறிக்கையை கிழித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மூன் தொலைக்காட்சியின் 9 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள்.